இப்போ இருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீங்கள் எப்படி ப்ராப்பராக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நாம் ஒரு சில விஷயங்களை செய்ய போகிறோம். ரொம்ப ப்ராப்பரான ஒரு சில நேம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறமா யூடியூப் சேனலில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு சில செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியமானது. அந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாம் போடணும். இது எல்லாமே நம்ம ஏஐ பயன்படுத்தி நாம் ஒரு சில விஷயங்களை செய்ய போகிறோம். இப்படி செய்கிறதுனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த சேனல் மக்களை ரீச் ஆகிறதுக்கு இது எல்லாமே ரொம்ப உதவி செய்யும். ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப முக்கியமாக இந்த நான் சொல்ல போகிற அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் மொபைலில் ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் கம்ப்யூட்டரில் தான் நான் இதில் சொல்கிற செட்டிங் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பண்ண முடியும். நான் சொல்கிற இடத்துலலாம் நீங்கள் கீவேர்ட்ஸ் எல்லாம் போட முடியும். அதனால் ஒருவேளை கம்ப்யூட்டர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்டையோ அல்லது உங்களோட ரிலேஷன்ஸ் யார்ட்டோ ஒருத்தட்ட கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்யூட்டரில் இதை பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புதுசாக நீங்கள் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் நான் இதில் சொல்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நான் இதில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு சில விஷயங்களை நீங்கள் உங்களுடைய சேனலில் ஆரம்பிக்கும் போது செய்யாமல் இருந்திருக்கலாம். அதையும் நீங்கள் இதில் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக நீங்கள் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் எதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு இருந்தால் தான் நான் இப்போ சொல்கிற இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணணும். அந்த ரிசர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஃப்யூச்சரில் உங்களுடைய சேனல் நல்லபடியாக மக்களை ரீச் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதில் ஒரு தீம் எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு ட்ராவல் அண்ட் ஃபுட் விலாக். ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கங்கே இருக்கிற அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்து விலாக் பண்ணுற ஒரு கான்செப்ட். ஜஸ்ட்டு இந்த சேனல் வீடியோக்காகன்னு சொல்லி எடுத்துருக்கிற ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கான்செப்ட் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எதுக்காக அதை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு போக வேண்டியது எங்கே அப்படின்னா கூகுளுடைய ஜெமினி ஏஐக்குள்ளே போங்க. நாம் இதில் ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த கூகுள் ஜெமினி பார்த்தீங்கன்னா google.gemini.google.com நீங்கள் ஜெமினின்னு சொல்லி சர்ச் பண்ணாலே அதான் காட்டும். உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு இதில் உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் டீப் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதனால தான் நான் கம்ப்யூட்டரில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ஒரு சில விஷயங்கள் இதில் செய்கிறதுக்கு ஈஸி. டீப் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த டீப் ரிசர்ச் உங்களுக்கு நம்ம என்ன கேட்குறோமோ அது ரொம்ப டீப்பாக உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு சில அவுட்புட் கொடுக்கும். அதனால் அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இதில் நான் இந்த டீப் ரிசர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டீப் ரிசர்ச் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் இது நீங்கள் ChatGPTலையும் பண்ணலாம். பட் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா கூகுள் நமக்கு யூடியூப் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் ஜெமினி யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு கூகுளுக்கும் யூடியூபுக்கும் அந்த ஆக்சஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால. இப்போ நான் இதில் ஒரு ப்ராம்ப்ட் எழுத போகிறேன். அந்த ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சேனல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் தமிழ்லே கேட்க முடியும். நான் ChatGPTலையும் நான் தமிழில் டைப் பண்ணி ப்ராம்ப்ட் பண்ணி கேட்டு பார்த்துருக்குறேன். ஜெமினிலையும் நான் கேட்டு பார்த்துருக்குறேன். ChatGPTயோட கூகுள் ஜெமினியில் தமிழ் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டும் உங்களுக்கு தமிழ்லே கொடுக்குது. அதனால் நம்ம இதில் தமிழ்லே ஒரு விஷயம் நான் இப்போ டைப் பண்ண போகிறேன். அதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி ட்ராவல் அண்ட் ஃபுட் ரிலேட்டடாக ஒரு யூடியூப் சேனல் நான் ஆரம்பிக்க போகிறேன். இதுக்கு எனக்கு ஒரு நல்ல நேம் நீ சஜஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது அந்த நேம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் @ போட்டு வரதுலேயே அந்த ஹேண்டில் அவைலபிளாக இருக்கணும். ஸோ ஹேண்டில்னால் ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் யூனிக்காக ஒரு ஹேண்டில் @ போட்டு ஒன்று வரும். அந்த ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேனலுக்கே உரியது. நீங்கள் வச்சுருக்கிற சேனல் நேம் யார் வேணாலும் வைக்கலாம். ஆனால் உங்களுடைய ஹேண்டில் நேம் வேறு யாருமே எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் ஹேண்டில் யூடியூப்பில் இனி ரொம்ப முக்கியமானது. அந்த ஹேண்டில் உங்களுக்கானது, யூனிக்கானது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல போகிறேன், நீ இந்த ஹேண்டில் யூடியூப் சேனலில் வேறு எதுலேயுமே இருக்கக்கூடாது. அதையும் செக் பண்ணி
எனக்கு அந்த ஹேண்டில் நேமும் யூடியூப் நேமும் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல நேம் வந்து எனக்கு ரிசர்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நான் வந்து இதில் கேட்க போகிறேன். ஓகே, இப்போ நான் ப்ராம்ப்ட் என்ன கொடுத்துருக்கிறேன்னா, நான் ஒரு ட்ராவல் அண்ட் ஃபுட் vlog யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன். தமிழ் மொழியில் ஆரம்பிக்க போகிறேன். எனக்கு சில நல்ல பெயர்களை பரிந்துரை செய். பெயர்கள் ஆங்கிலத்தில் சுருக்கமாக இருக்க வேண்டும். அதே பெயரில் யூடியூப் ஹேண்டில் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து டீப் ரிசர்ச்சை வந்து நான் ஆன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு வந்து யூடியூப்லேருந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, கூகுள்லேருந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கூகுள் ப்ரோவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நபர்களும் ஒரு 15 ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் கூகுள் ப்ரோ காசு கொடுத்து வாங்கினவங்க வந்து எப்படி ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அது ஃபுல்லாக அவைலபிளாக வந்து உங்களுக்கு 15 ப்ராம்ப்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து இதில் அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னீங்க அன்லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃப்ரீயில் வந்து 15 ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ டீப் ரிசர்ச் பண்ணோம். நான் வந்து இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் அ செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்குது. இதில் பாருங்கள், அது ப்ராசஸ் பண்ணிவிட்டு வந்து ஒரு ரிசர்ச் எப்படிலாம் ரிசர்ச் பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு ரிசர்ச் ஆராய்ச்சி திட்டத்தை கொடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அது என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறதெல்லாம் இதில் பாருங்கள். பயணம் மற்றும் உணவு, வ்ளாகிங்குடன் தொடர்புடைய பொதுவான கருப்பொருள்கள் மற்றும் முக்கிய ஆங்கில வார்த்தைகளை அடையாளம் காணவும் ஃபஸ்ட்டு அதை செய்யும். இந்த முக்கிய வார்த்தைகளை இணைத்து பல்வேறு வகையான சுருக்கமான கவர்ச்சியான ஆங்கில பெயர்களை உருவாக்கவும். உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பெயருக்கும் யூடியூப் சேனல் ஹேண்டிலாக அதன் கிடைப்பத்தன்மையை சரிபார்க்கவும். யூடியூப் ஹேண்டில் கிடைக்கப்பெறும் பெயர்களை மட்டும் பட்டியலிடவும். வடிகட்டப்பட்ட பட்டியலில் இருந்து பயண மற்றும் உணவு தொடர்பான நினைவில் கொள்ளக்கூடிய மற்றும் தமிழ் பேசும் பார்வையாளர்களுக்கு கவர்ச்சிகரமான சிறந்த பெயர்களை தேர்ந்தெடுக்கவும். முடிவுகளை பகுப்பாய்வு செய்தல், அறிக்கையை உருவாக்குதல். சில நிமிடங்களில் தயாராகிவிடும் சொல்லி இருக்கு இல்லையா. இப்போ இதெல்லாம் வந்து இது எல்லாமே வந்து அதுவே பண்ண போகுது. நான் வந்து ஆராய்ச்சியை தொடங்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கிலீஷ்லனா பிகின் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆராய்ச்சியை தொடங்கு அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே அது வந்து ரிசர்ச்சை தொடங்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஓகேவா, நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். இதில் உடனெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. இது வந்து டீப் ரிசர்ச். நான் தான் முதல்ல சொன்னேன்ல, ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணோம். நிறைய வெப்சைட் வந்து உங்களுக்கு ரிசர்ச் பண்ணோம். எல்லாம் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு சில நேம்ஸ் வந்து இதில் கொடுக்கும். நீங்கள் வந்து இதே விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து இதை மணிக்கணக்காக செய்யணும். இப்போ அதான் விஷயம். நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து ஒரு நேமாக பார்த்து யோசித்து தேடி பார்த்து கண்டுபிடிக்கிறத உங்களுக்கு இது சில நிமிடங்களில் இந்த ஃபுல் ரிசர்ச் வந்து இது உங்களுக்கு இது பண்ணி கொடுக்கும். ஓகே, நான் வந்து வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து அந்த ரிசர்ச் நடந்துட்டு இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் பாருங்கள், அது வந்து அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் அப்படியே ரீட் பண்ணலாம். என்னென்ன செஞ்சிட்ருக்குது அப்படிங்கிறத வந்து ரீட் பண்ணலாம். ஆரம்ப பெயர்கள் என்னென்ன இருக்குது, பெயரை சரி பார்க்குறது, அடுத்த படிகள். இதில் பாருங்கள் எத்தனை சேனலை வந்து அது ரிசர்ச் பண்ணுது. இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியுமா? பெயர் சரிபார்ப்பு முடிவுகள். இதில் வந்து ஒரு சில பெயரெல்லாம் வந்து பார்த்துட்டு அதில் பாருங்கள், அதில் ஒரு சில பெயரெல்லாம் சொல்லிவிட்டு இந்த பெயர்கள் பயன்பாட்டில் இருப்பதாலோ அல்லது ஏற்கனவே உள்ள பெரிய சேனல்களுடன் மிகவும் ஒத்திருப்பதாலோ நிராகரிக்கப்பட்டுள்ளன. எதனால் வந்து நிராகரிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது. புதிய பெயர் யோசனைகள். இதில் பாருங்கள் ஒரு சில பெயரெல்லாம் இதில் இருக்குது. இதில் பார்த்துட்டு போன்ற பெயர்களை நான் கருத்தில் கொண்டுள்ளேன், அடுத்த படிகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒன்றா வந்து அந்த ப்ராசஸ் என்ன நடக்குது, பெயர் சரிபார்ப்பு முடிவுகள், சாத்தியமான பெயர்கள், என்னென்ன பெயர்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் நடந்துட்டு இருக்கிறத வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் எவ்வளோ முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களால் பார்க்க முடியும். முடிஞ்ச உடனே உங்களுக்கு கடைசியாக அந்த நேம் எல்லாத்தையுமே காட்டும். ஓகே, இப்போ வந்து ரிசர்ச் முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசர்ச் பற்றி ஒரு ஃபுல்லாக ஒரு டீட்டெயில் எல்லாம் இதில் எழுதியிருக்கு பாருங்கள். இதில் வந்து நிறைய விஷயம் வந்து அது ஒரு பெரிய ஒரு எஸ்ஸே மாதிரி எழுதியிருக்குது. இது வந்து நமக்கு ஆக்சுவலாக நீங்கள் ரீட் பண்ணணும்னா ரீட் பண்ணுங்கள். ஆனால் வந்து இது கண்டிப்பாக நமக்கு வந்து அவசியம் இல்லை. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு கடைசியாக வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கீழே வந்து கடைசியாக இந்த நேம் எல்லாம் வந்து கொடுத்துருவோம். அதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், அட்டவணை 1 பரிந்துரைக்கப்பட்ட சேனல் மற்றும் விளக்கங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேர் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன ஹேண்டில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்டு வந்து இதில் இருக்குது. இதில் கீழே வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று போட்டு கொடுத்துருக்குது. நமக்கு வந்து அந்த சேனலும் அந்த ஹேண்டிலும் வந்து எதில் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டில் எதில் வேணாலும் ஒரு வேளை சில சமயம் கடைசியில் இருக்கலாம், சில சமயம் முன்னாடி இருக்கலாம், நடுவில் இருக்கலாம், தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேம்.
இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ட்ராவல் பைட்ஸ் அப்படிங்கிற ஹேண்டில் இன்னும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தி ட்ராவல் பைட்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை. ஸோ என்ன சொல்கிறது, நம்ம ஃபுட் அண்ட் விளாகுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைரெக்டாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நேம். பட் இதில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து இந்த ஹேண்டில் அவைலபிளாக இருக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது. அதை நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதில் பாருங்கள், இந்த 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 அட் சிம்பிள் வரல அந்த ஹேண்டில், இதுதான் நான் சொன்னேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது வந்து உங்களுடைய சேனலுக்கே யூனிக்கானது. இப்போ வந்து நமக்கு இந்த ஹேண்டில் அவைலபிளாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஸோ அதனால் வந்து முதலாவது ஜஸ்ட் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. ஏற்கனவே சேனல் இருக்கிறதுல யூடியூப் சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போய்ட்டு யூடியூப் ஸ்டூடியோ அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்கோங்க. யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போய் இந்த கஸ்டமைசேஷன் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன், ஓகேவா, அந்த கஸ்டமைசேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் தான் வந்து நமக்கு பின்னால் நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துக்கு வருவோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்டில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணும். அதில் வந்து அந்த கஸ்டமைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹேண்டில் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து அதில் ஒரு ஹேண்டில் இருக்கும். அது நீங்கள் எடுத்துகிட்டு இங்கே வந்து நிறைய ஹேண்டில் கொடுத்துருக்குல்ல, அந்த ஹேண்டிலை எடுத்து அதில் போட்டு பார்க்கணும். ஓகேவா, அப்படி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேண்டில் அவைலபிளாக இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் போயிட்டு இப்போ நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். இல்லை பாருங்கள், அது வந்து ஹேண்டில் இருக்கிறதா சொல்லியிருக்குது. பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து ஹேண்டில் இல்லை. ட்ராவல் பைட்ஸ் அப்படிங்கிறது வெரி டைரக்ட் நேம், அதில் வந்து ஹேண்டில் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும் ஹேண்டில் இருக்குதான்னு சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னா குளோபல் கிரப் விளாக்ஸ், கிரப் குளோபல், அப்புறமா பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமான மற்றும் விளையாட்டுத்தனமான பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாண்டர் ஃபீஸ்ட், மை வாண்டர் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 நேம் கொடுத்துருக்குது. நவீன மற்றும் கவர்ச்சியான அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரோம் அண்ட் ரிலிஷ் அப்படிங்கிற நேம் கொடுக்குறது. அப்புறமா டேஸ்ட் ட்ரக் விளாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குது. த டேஸ்ட் ட்ரக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. கலாச்சார ரீதியாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிராவிடியன் பைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குது. டிராவிடியன் பைட்ஸ், ஓகே, அது வந்து நமக்கு ஒரு கல்ச்சுரல், ஓகேவா, அது ரிலேட்டடான ஒரு நேம். ஸோ அது நமக்கு இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இந்த டிராவிடியன் பைட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம தமிழில் சேனல் ஆரம்பிக்கிறோம். ஸோ தமிழில் சேனல் ஆரம்பிக்கிறனால நமக்கு சவுத் இந்தியா ரிலேட்டடாக வரும்போது இந்த நேம் வந்து ஒரு அட்ராக்டிவான நேமாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் வந்து அந்த டிராவிடியன் பைட்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் இதில் போட்டு பார்க்குறேன். எஸ், அவைலபிளாக இருக்குது பாருங்கள். டிராவிடியன் பைட்ஸ் அப்படிங்கிற அந்த நேம் வந்து இங்கே வந்து உங்களுக்கு க்ரீன் டீக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டிராவிட் பைட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது வந்து ஒரு நேம், டிராவிட் அப்படிங்கிற நேம் மாதிரி ஆயிடுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் முஞ்சுன்னா சாப்பிட்றது, மெட்ராஸ் முஞ்ச் விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நேம் இருக்குது. ஓகேவா, மெட்ராஸ் முஞ்ச் விளாக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நேம் இருக்குது. அது பார்க்கலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி. மெட்ராஸ் முஞ்ச் விளாக்ஸ் இருக்குது. அப்புறமா த மெட்ராஸ் முஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சவுத் ஸ்பூன் விளாக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. த சவுத் ஸ்பூன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சவுத் ஸ்பூன் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் நிறைய கொடுத்துருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த டிராவிடியன் பைட்ஸ் அப்படிங்கிற இந்த நேமை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ மேபி இதை நான் க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா, நான் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல, இதை க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் வந்து இந்த நேமில் வந்து ஒரு ஃபுட் விளாக் சேனல் அல்லது ஃபுட் ரிலேட்டடாக வந்து நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் எனக்கு தாங்கன்னு சொல்லி என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து என்னால் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட முடியும். ஸோ ரைட், இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது போக இதில் வந்து நிறைய நேம்ஸ் இருக்குது. மேபி இதை வந்து வேணால் ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டு நான் அதுக்கான லிங்க்கையும் வேணால் கொடுக்குறேன். நீங்கள் இதில் உள்ள நேம் வேறு எதுவும் வேண்டுமானாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த டிராவிடியன் பைட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நான் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து என்னுடைய பர்சனல் நேம் நான் வந்து அதை வந்து நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்காக இந்த சேனலுக்குள்ளே நான் வந்தேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனலில் நான் போட போகிற மற்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சேனல் ஆரம்பிக்கிற ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து யூடியூப்குள்ளே போய்க்கோங்க. ஓகேவா, யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் ரைட் சைடில் மேலே வந்து உங்களுடைய நேமுடைய ஃபஸ்ட்டு எழுத்து,
அல்லது நீங்கள் ஏதாவது பிக்சர் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது ரவுண்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் ஸ்டூடியோ அப்படிங்கிறதுக்குள்ளே போங்க. ஏற்கனவே வந்து உங்களுக்கு சேனல் க்ரியேட் ஆகிருந்தது அப்படின்னா வியூ யுவர் சேனல் அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப்க்கு ஸ்டூடியோக்குள்ளே போகும்போதே இமிடியேட்டாக வந்து உங்களை என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து சேனல் க்ரியேட் பண்ண சொல்லும். ஓகேவா? இந்த சின்ன ஒரு இது மட்டும் இருக்குது. ஃபஸ்ட் டைம் உள்ளே போனீங்கன்னா அதுவாகவே சேனல் நேம் ஃபஸ்ட்டே கேட்கும். இல்லை ஏற்கனவே சேனல் இருக்குது அப்படின்னா அது உள்ளே போயிடும். ஒருவேளை ஏற்கனவே சேனல் உள்ளே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த கஸ்டமைசேஷன் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லி அங்கே இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து அந்த சேனலுடைய நேம், ஹேண்டில், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா மாற்றலாம். ஓகேவா? இல்லை நீங்கள் புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதில் லெஃப்ட் சைடில் கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த செட்டிங்ஸ் வாங்க, அதில் வந்து சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் 3 டேப் ஓப்பன் ஆகும். அதில் அட்வான்ஸ்டு செட்டிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா மேனேஜ் யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதர் செட்டிங்ஸுக்கு கீழே மேனேஜ் யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். புது டேப் ஓப்பன் ஆகும். ஏற்கனவே இருக்கிற நேமு காட்டும். அதில் உங்கள் அந்த நேமுக்கு கீழே சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்க்கு கீழே கிரியேட் எ நியூ சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். கிரியேட் எ நியூ சேனல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து நேம் அண்டு ஹேண்டில் கேட்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு, நேம் அண்டு ஹேண்டில் கேட்குது. ஏன்னா இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. நேமை விட ஹேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிக்சர் வந்து எப்பவுமே செலக்ட் பண்ண சொல்லுது. அது இப்போ செலக்ட் பண்ண வேண்டாம், நம்ம அதை பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ ஆனால் நம்ம வந்து ஒரு நேம் செலக்ட் பண்ணியிருக்கிறோம்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராவிடியன் பைட்ஸ் அப்படிங்கிற நம்ம நேம் செலக்ட் பண்ணியிருக்கிறோம்ல, இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து நேமில் அந்த டிராவிடியன் பைட்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். அந்த ஹேண்டில் ஏற்கனவே இருக்கிறனால அதுவாகவே வந்து அந்த ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த டிராவிடியன் பைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹேண்டில் வந்து எடுத்துக்கிச்சு, டிக் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இந்த ஹேண்டிலில் வந்து நம்ம ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, புள்ளி அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. சரி, ரைட், ஓகே. நமக்கு வந்து அந்த ஹேண்டில் கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து கிரியேட் சேனல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து சேனல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பட் அது கிரியேட் ஆகி அந்த பழைய சேனலுக்குள்ளே இந்த சேனல் போன மாதிரி காட்டுது. நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கேயும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டூடியோக்குள்ளே பழைய நேம் இருக்குல்ல, அதில் ரைட் கிளிக் பண்ணி ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. அந்த நேமில் கிளிக் பண்ணிவிட்டு பழைய சேனலுக்குள்ளே போயிருப்பேன்ல, அதில் நேமில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நான் உருவாக்குனா புது சேனல் அதில் இருக்குது. அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ புது சேனலுக்குள்ளே வந்துருச்சு. நம்ம எந்த நேமில் க்ரியேட் பண்ணோம்? டிராவிடியன் பைட்ஸ் இல்லையா? இந்த பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த டிராவிடியன் பைட்ஸ் அப்படிங்கிற பேரில் இப்போ வந்து சேனல் வந்து இதில் கிரியேட் ஆயிடுச்சு. நமக்கு அந்த ஹேண்டிலும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த இது பண்ணாலே அதை க்ளோஸ் பண்ணிடாதீங்க, இது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம இன்னும் இதில் ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இதில் நம்ம ஒரு சில புது சேனல் கிரியேட் பண்ணியிருக்கிறோம்ல, இந்த புது சேனலில் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வாங்க. கஸ்டமைசேஷனுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நேம், அந்த ஹேண்டில் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே உள்ளே இருக்கட்டும். அது அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். இப்போ நம்ம செட்டிங்ஸில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த செட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சேனல் அப்படின்னு சொல்லி வந்தீங்க அப்படின்னா எந்த கண்ட்ரியில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ், அதை வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வேறு கண்ட்ரிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அந்த சேனலில் வந்து அந்த பேசிக் இன்ஃபோவில் கண்ட்ரி செலக்ட் பண்ணுறதுக்கப்புறமா கீழே ஒரு கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சேனல் கீவேர்ட்ஸ். இந்த சேனல் கீவேர்ட்ஸ் இது வந்து எதுக்கான சேனல் அப்படிங்கிறத வந்து இன்டர்நெட்டில் வந்து அது எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்கள் இதில் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நான் இப்போ இந்த டீப் ரிசர்ச் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இனிமேல் நமக்கு இந்த டீப் ரிசர்ச் வேண்டாம். ஆனால் தமிழில் வந்து நான் இன்னொரு விஷயம் நான் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன நேம் செலக்ட் பண்ணமோ அதை வந்து இதில் போட்டுட்டு நான் வந்து டிராவிடியன் பைட்ஸ், ஓகே, நான் இதில் வந்து ஒன்று கொடுத்துருக்கிறேன் பாருங்கள். டிராவிடியன் பைட்ஸ் என்ற பெயரை நான் தெரிந்தெடுத்துள்ளேன். எனக்கு இந்த சேனல் சார்ந்த 15 கீவேர்ட்ஸ் கோடு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கமா செப்பரேட்டட். ஓகேவா? கமா செப்பரேட்டட் இப்படி கொடுத்துட்டு இந்த டீப் ரிசர்ச் ஆஃப் பண்ணிடலாம். இனிமேல் அது தேவையில்லை. கிளிக் பண்ணுறேன். நமக்கு வந்து இது ஒரு 15 கீவேர்டு வந்து நமக்கு இதில் கொடுக்கும். இதில் பாருங்கள், நமக்கு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்குது, தமிழ்லேயும் கொடுத்துருக்குது.
ட்ராவல் விலாக், ஃபுட் விலாகர், தமிழ் ஃபுட், சவுத் இண்டியன் குஷைன், இந்தியன் ட்ராவல்னு சொல்லி ஒரு இதில் கொடுத்துருக்குது. நீங்கள் இதில் வந்து இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்குற அந்த கீவேர்ட்ஸ் இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணி, ஓகேவா, இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சிட்ருக்குறோம்ல, ஆட் கீவேர்ட்ஸ் இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். நான் வந்து இதில் பாருங்கள், இந்த கமா செப்பரேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி கேட்கணும் நீங்கள். அது ரொம்ப முக்கியமானது. ஏன் கமா செப்பரேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம கமாவோடு சேர்த்து நம்ம இதில் பேஸ்ட் பண்ணால் தான் தனித்தனி டேகாக வந்து இதாகும். நீங்கள் மொத்தமாக வரிசையாக இருந்துச்சுனாக்கி ஒரே சென்டென்ஸாக வந்துடும். அதனால தான் கமா செப்பரேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இதில் ஒரு 200 இன்னும் மீதி இருக்குது. ஸோ ரிமைனிங் இதில் இருக்கிற தமிழ் கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதில் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நமக்கு எக்ஸ்ட்ரா போயிருக்குது. இந்திய பயணம் வேணால் எடுத்துடலாம். ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே இதில் போட்டுட்டு நான் சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஓகேவா, சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். திரும்பவும் நான் செட்டிங்ஸ் போகிறேன். செட்டிங்ஸ் போய்ட்டு சேனல் போகிறேன். அட்வான்ஸ் செட்டிங் போகிறேன். ரொம்ப முக்கியமாக கவனிங்க, இதில் ஒரு சில விஷயங்கள் செய்யணும். நம்ம இதில் செய்கிற ஒரு சில விஷயங்கள் நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய டைமை கொஞ்சம் சேவ் பண்ணும். முதலாவது இதில் வந்து ஆடியன்ஸ், இந்த ஆடியன்ஸில் வந்து நீங்கள் வந்து இதை கிட்ஸுக்காக கிட்ஸு சேனலாக இல்லையா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இது கிட்ஸ் சேனல் அப்படின்னா எஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். கிட்ஸ் சேனல் இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் நிறைய பேர் என்னுடைய சேனலை தான் சின்ன பிள்ளைங்களும் பார்க்கலாமே, அதனால எஸ் இது சேனல் கிட்ஸுக்கு தான் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருவாங்க. நோ, நீங்கள் கிட்ஸ் சேனல்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா சாதாரணமாக மக்கள் பார்க்குற அந்த யூடியூப்பில் உங்களுடைய சேனலை காட்டாது. யூடியூப் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி வேறு ஒன்று இருக்குது, அதில் தான் அந்த சேனல் கொண்டு போய் காட்டும். ஸோ இந்த செட்டிங் வந்து சின்ன பிள்ளைங்க பார்க்கலாமா பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. பொதுவாக வந்து இந்த சேனலை வந்து நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணுறீங்க, குழந்தைங்களுக்காக மட்டும், சின்ன பிள்ளைங்க சேனலாக இல்லை யார் வேணாலும் பார்க்கலாமா, அதுதான் செட்டிங். ஸோ இதில் நோ, செட் திஸ் சேனல் ஆஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ். ஓகேவா, ஐ ஆல்மோஸ்ட் நெவர் அப்லோட் கண்டென்ட் தட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ். நான் குழந்தைங்களுக்காகன்னு சொல்லி மட்டும் நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணலை, எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ணுறேன். அதனால் நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து வேறு எதுவுமே வந்து நீங்கள் இதில் செய்ய வேண்டியதில்லை. அடுத்ததாக வந்து இதில் ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து இதில் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் கீழே வந்து நீங்கள் இன்டர்மீடியேட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல வெரிஃபை ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணி நீங்கள் அடுத்ததான் வந்து உங்களுக்கு ஒரு டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இதில் உங்களுடைய ஃபோன் நம்பர் இந்தியா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் இருக்குது. இதில் நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வரும். அந்த எஸ்எம்எஸ்ஸை இதில் நீங்கள் போட்டு வெரிஃபை பண்ணிடுங்க. நான் வந்து இப்போ இதில் ஃபோன் நம்பர் போட்டு நான் வெரிஃபை பண்ண போகிறதில்ல. ஸோ யாராவது ஒருத்தர் நீங்கள் இந்த சேனல் வேணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த சேனல் நீங்கள் வாங்கினதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் இதில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அது எதுக்காக இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணால் தான் உங்களால் வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி வீடியோவுக்கு வந்து தம்ப்நெயில் போட முடியும். அப்படி இல்லைன்னா தம்ப்நெயில் போடவே முடியாது, அதுவாக எடுத்துக்கும். ஸோ தம்ப்நெயில் போடணுன்னா நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணணும். லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வீடியோ 15 நிமிஷத்துக்கும் நீளமாக நீங்கள் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மூணும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணால் தான் இது பண்ண முடியும். அண்ட் ஃப்யூச்சரில் நீங்கள் மானிட்டைசேஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணியிருக்கணும். ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணாமல் மானிட்டைசேஷன் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ண உடனே தான் இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு ஆதார் கார்டு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் பாருங்கள் 3 விஷயம் இருக்குது. வீடியோ வெரிஃபிகேஷன், வேலிட் ஐடி, சேனல் ஹிஸ்ட்ரி. இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் போட்டிருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் போட்டிருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். வீடியோ வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகும். அந்த கேமராவை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய முகத்தை
அந்த கேமராவில் நீங்கள் இப்படி முகத்தை அங்கேயும் திருப்ப வேண்டியது இருக்கும். அப்படி திருப்பினா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வீடியோ வந்து யூடியூப் எடுத்துக்கும். எடுத்துட்டு அதை வந்து வெரிஃபை பண்ணிடும். அப்படி இல்லைன்னா வேலிட் ஐடி அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடி, உங்களுடைய பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி ஐடியை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி விடணும். உங்களுக்கு நல்ல தெளிவாக அந்த ஃபோட்டோ இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க 1 or 2 டேஸில் அதை பார்த்துட்டு ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரெண்டுமே பண்ணலை அப்படின்னா சேனல் ஹிஸ்ட்ரி, நீங்கள் வந்து அந்த சேனலை ஜஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண கொஞ்ச நாளில் வந்து அந்த சேனல் ஹிஸ்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆயிரும். இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் ஆகும். ஒரு மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து இதை கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமாக ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகேவா? இன்னும் செட்டிங்ஸ் முடியலை. ஓகேவா? செட்டிங்ஸ்க்கு திரும்பவும் வாங்க. சேனலுக்கு அடுத்ததாக வந்து அப்லோடு டிஃபால்ட்ஸ். இந்த அப்லோடு டிஃபால்ட்ஸில் இதில் வந்து விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இந்த விசிபிலிட்டி அப்படிங்கிறத ப்ரைவேட்லேயோ அல்லது அன்லிஸ்டட்லேயோ போட்டுக்கோங்க. அன்லிஸ்டடில் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வீடியோ போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பப்ளிக்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பப்ளிஷ் பண்ண உடனே அது நேரடியாக பப்ளிக்குள்ளே போயிடும். நீங்கள் வந்து அன்லிஸ்டடில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் எப்போ வந்து அதை பப்ளிக் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். இது வந்து பப்ளிக்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இல்லை, பப்ளிக்கில் வைக்கணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். பட் என்னுடைய இது என்ன அப்படின்னா அன்லிஸ்டடில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் எப்போ தேவைப்படுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் அந்த சேனல் வீடியோ செட்டிங்குள்ளே போய் நீங்கள் அதை வந்து பப்ளிக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே அடுத்ததாக வந்து டேக்ஸ். இந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ ரிலேட்டடாக நீங்கள் வந்து வீடியோவுக்கு கீழே போடக்கூடிய டேக்ஸ். இந்த வீடியோவுக்கு கீழே போடக்கூடிய இந்த டேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சம் இங்கே க்ரியேட் பண்ணோம்ல, இதே டேக்ஸை வந்து நீங்கள் இங்கேயும் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய வீடியோ உங்களுடைய சேனல் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறனால திரும்பவும் ஒரு முறை வந்து இதை செலக்ட் பண்ணி இந்த டேக்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் நீங்கள் ஒவ்வொரு முறை வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த டேக்ஸ் வந்து நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம். பட் நீங்கள் இதை டிஃபால்ட்டாக இதில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து நீங்கள் ஒவ்வொரு முறை வீடியோ வந்து கம்ப்யூட்டரில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போதும் நீங்கள் தனித்தனியாக அது போட வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது லோட் ஆயிரும். ஏன்னா உங்களுடைய சேனல் இது ரிலேட்டடாக, அந்த வீடியோ இது ரிலேட்டடாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறனால நீங்கள் ஒவ்வொரு முறையும் இதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு முறை நீங்கள் அதை போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா இதில் வந்து இதில் இந்திய பயணத்தை எடுத்துடுறேன். ஓகே, கொடுத்துட்டு இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு முறையும் சேவ் பண்ண மறக்காதீங்க. திரும்பவும் செட்டிங்ஸுக்கு வாங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? அப்லோடு டிஃபால்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் செலக்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஒரு 2 என்டர் அடித்து சும்மா ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? கோடு போட்டுக்கோங்க. இதுக்கு கீழே ஒன்ஸ் அகெயின் நீங்கள் இங்கே வந்து இதில் திரும்பவும் ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கணும். இதுவரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனலில் நான் போட போகிற மற்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இதில் கேட்டிருக்கேன் எனக்கு 15 ஹேஷ்டேக்ஸ் கொடு, டீப் ரிசர்ச் வேண்டாம். எனக்கு 15 ஹேஷ்டேக்ஸ் கொடு, ஸ்பேஸ் செப்பரேட்டட். நான் முன்னாடி கமா செப்பரேட்டட்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் ஸ்பேஸ் செப்பரேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். அது வந்து இதில் பாருங்கள், இதை கிளிக் பண்ணோடனே எனக்கு ஒரு 15 ஹேஷ்டேக்ஸ் கொடுக்கும். இதில் பாருங்கள் நமக்கு இந்த 15 ஹேஷ்டேக் இதில் இருக்குது. நான் எதுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருந்தேன் கேட்டிருந்தேன் அப்படின்னா ஒவ்வொரு ஹேஷ்டேக்குக்கும் நடுவில் அது ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் அந்த ஹேஷ்டேக் எல்லாத்தையும் நீங்கள் காப்பி பண்ணி, ஓகேவா, அந்த ஹேஷ்டேக்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய சேனல் சம்மந்தப்பட்ட ஹேஷ்டேக்ஸ். இதை வந்து அப்லோட் டிஃபால்ட்ஸில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா லோட் ஆயிரும். ஒன்ஸ் அகெயின் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா திரும்பவும் இந்த கீவேர்ட்ஸ் இருக்குல்ல, இந்த கீவேர்ட்ஸ் இருக்குல்ல, இந்த கீவேர்ட்ஸை திரும்பவும் காப்பி பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த கீவேர்ட்ஸ், ஓகேவா, இந்த தமிழ் இங்கிலீஷ் கீவேர்ட்ஸ் இருக்குல்ல, அங்கே முன்னாடியும் போட்டோம். கிட்டத்தட்ட 3 இடத்துல நாம் இந்த கீவேர்ட்ஸை போட்டிருக்கோம். சேனலில் போட்டிருக்கிறோம், ஒவ்வொரு வீடியோலையும் வர்ற மாதிரி போட்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போட்டுட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுங்க. ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், நீங்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணால் தான் இது எல்லாமே டிஃபால்ட்டாக வந்து லோட் ஆகும்.
ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கம்ப்யூட்டரில் அப்லோட் பண்ணால் தான் இதெல்லாம் டிஃபால்ட்டாக லோட் ஆகும். நீங்கள் மொபைலில் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு மொபைலில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா மொபைலில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகாது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் மொபைலில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இதை காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறை அப்லோட் பண்ணும்போதும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த டீட்டெயில் எல்லாம் உள்ளே வர்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் டேக்ஸ்லேயும் வந்து வர்ற மாதிரி நீங்கள் காப்பி பண்ணி போடணும். கம்ப்யூட்டரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்து இதில் நம்ம இதெல்லாம் போட்டு முடிச்சாச்சா? இனி இந்த அப்லோட் டிஃபால்ட்ஸில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்க்கு வாங்க. இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வீடியோ லாங்குவேஜ், இந்த வீடியோ லாங்குவேஜ் நம்ம தமிழில் தான் போட போகிறீங்க இல்லையா? அதனால் வந்து நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து செலக்ட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். தமிழில் நம்ம பெரும்பாலும் நம்ம தமிழில் தான் போடுவோம், நம்ம தமிழ் சேனல் அப்படிங்கிறனால அதுவும் வந்து தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஏன் நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. ஆக்சுவலாக ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நம்ம இதை செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஆனால் நம்ம இங்கே எல்லாமே நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முறையும் போய் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோ போடும்போது செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. வீடியோ லாங்குவேஜ் அண்ட் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இதையும் வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து செட்டிங்ஸில் அவ்வளவுதான். ஓகேவா? இது இவ்வளவும் நீங்கள் செட்டிங்ஸில் நீங்கள் வந்து பண்ணணும். இந்த செட்டிங்ஸில் இதை முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கஸ்டமைசேஷனுக்கு வாங்க. இந்த கஸ்டமைசேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட்டே சேனல் ஆரம்பிக்கும் போதே நேம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நேம் அண்ட் ஹேண்டில் இருக்கும். இல்லை நீங்கள் ஏற்கனவே இருக்கிற வேறு சேனலுக்கு நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நேமை வந்து இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம், ஹேண்டிலையும் இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ரொம்ப முக்கியமாக டிஸ்கிரிப்ஷன், இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து உள்ளே போடணும். இப்போது நம்ம திரும்பவும் ஏஐக்கு வாங்க. ஏஐயில் வந்து கேளுங்க, எனக்கு இந்த சேனலுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். டீப் ரிசர்ச் வேண்டாம். ஓகேவா? எனக்கு இந்த சேனலுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடு. பாருங்கள், உடனே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. டிரைவிட் அண்ட் பைட்ஸ் அப்படியே வந்து இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். இதில் வந்து அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் வந்து உங்கள் டிரைவிட் அண்ட் பைட்ஸ் சேனலுக்கான விளக்கம் இங்கேன்னு சொல்லி அது ஒரு இது கொடுத்துருக்கு, அது நமக்கு தேவையில்லை. ஸோ அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதுவே கொடுத்துருச்சு பாருங்கள். அதை போட்டுட்டிங்களா? இப்போ வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு நீங்கள் வந்து இதை பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து இதில் முடிஞ்சிருச்சு. உங்களுடைய இமெயில் ஐடியை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடியை கொடுத்துட்டு அது வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். அந்த இமெயில் ஐடியை வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். நீங்கள் கொடுத்த உடனே பக்கத்தில் வெரிஃபிகேஷன் கேட்கும், போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஒரு சேனல் லோகோ அண்ட் ஒரு சேனல் பேனர் இமேஜ், இந்த ரெண்டும் வந்து நீங்கள் பண்ணணும். ஓகேவா? சேனல் லோகோ அண்ட் சேனல் பேனர் இமேஜ் ரொம்ப சிம்பிளாக கேன்வாவில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஒரு அட்வைஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த லோகோலையும் இந்த பேனர் இமேஜ்லையும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இதில் போட்டு நேரத்தை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா மணிக்கணக்காக வந்து ஒட்டிகிட்டு இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு யூஸ்லெஸ். உங்கள் லோகோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இங்கே யாரும் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறதில்ல. உங்களுடைய கான்டென்ட் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி வந்து அந்த ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அந்த வீடியோ எப்படி இருக்குது, அதை பார்த்து தான் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களே தவிர இந்த லோகோவையோ இந்த பேனரையெல்லாம் பார்த்து யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு லோகோ வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளாக எப்படி வந்து ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கேன்வாவில் நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். கேன்வா வந்து ஃப்ரீயான ஒரு இது தான். ஓகேவா? உங்களுக்கு ப்ரோ நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் ஃப்ரீயாகவும் இதை யூஸ் பண்ணலாம். ஃப்ரீயாகவே வந்து நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லோகோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த லோகோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வரும். உங்களுக்கு நிறைய லோகோ வந்து இதில் காட்டும். அதுக்காக தான் அந்த லோகோ கிளிக் பண்ணுறது. நம்ம தனியாகவும் நம்ம பண்ணலாம். பட் பெஸ்ட் என்ன அப்படின்னா அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நிறைய லோகோ காட்டும். அதில் வந்து நம்ம அந்த ட்ராவல்
அண்ட் ஃபுட்டு தானே வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ட்ராவல் அண்ட் டூரிசம் அண்ட் ட்ராவல் அண்ட் FOOD ட்ராவல் அண்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ஒரு என்டர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில அது ரிலேட்டடான ஒரு சில லோகோலாம் நிறைய வரும். ஓகேவா? நிறைய அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சிம்பிளாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃப்ளைட்டெல்லாம் வர மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று இருக்குது. ஒரு ஃப்ளைட் இருக்குது, ஒரு சின்ன பஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் உள்ள நீங்கள் எதுனாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதில் உள்ளே போயிட்டு அந்த பிரிங் த ஹாப்பினஸ் அது வேணால் அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து நம்மளுடைய அந்த டிராவிடியன் இது இல்லையா, நம்ம இந்த நேமை வந்து அப்படியே எடுத்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அதில் கொடுத்துடலாம். ஏன்னா அது நம்முடைய சேனலுடைய பேர். ஸோ சிம்பிளாக ஓகேவா, இதை கொடுத்துட்டு ஷேரில் போய் டவுன்லோடில் போய் PNGயில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுறேன். இங்கே இந்த பிக்சர் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல லோகோ, இந்த பிக்சரில் போய் அப்லோட் அப்படிங்கிறதுல போய் டவுன்லோடை நான் வந்து இதை வச்சுருக்கிறேன். ஓப்பன் கொடுத்து டன் கொடுக்குறேன். அதே மாதிரி கீழே வீடியோ வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அந்த இடத்து பக்கத்துலேயும் அதே லோகோவை கொடுக்குறேன். ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்து டன் கொடுக்குறேன். இந்த வீடியோ வாட்டர் மார்க்கில் என்டையர் வீடியோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ உங்களுடைய சேனலுக்கு ஒரு லோகோ போட்டாச்சு. ஓகேவா? அடுத்ததாக வந்து பேனர் இமேஜ். சேம் நீங்கள் வந்து கேன்வாக்கு வாங்க. கேன்வாவில் அந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் BANNER யூடியூப் பேனர் அப்படின்னு சொல்லி போடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பேனர் அந்த யூடியூப் பேனர் சொல்லி போட்டு அந்த பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் ஒரு இது காட்டும். இதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய யூடியூப் பேனர் வந்து இதில் காட்டும். இதில் பாருங்கள், இதில் நிறைய யூடியூப் பேனர் இதில் காட்டும். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதை ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு இதை வந்து நீங்கள் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கஸ்டமைஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கஸ்டமைஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு தேவையில்லாததெல்லாம் எடுத்துருங்க. இதில் வந்து நம்ம ஓகே இதில் எதாவது டீட்டெயில் நீங்கள் போடணும் அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த பேனர் இமேஜ் இருக்குல்ல, இதில் போய் அப்லோட் அப்படிங்கிறத கொடுங்க. டன். ஸோ நம்ம சிம்பிளாக இதுலேயும் கூட எல்லோ தான் பாருங்கள், ஒரு எல்லோ தீம் இருக்குது. இதுலேயும் ஒரு எல்லோ இருக்குது, இதுலேயும் ஒரு எல்லோ இருக்குது. மேபி நம்முடைய மங்களகரமான ஒரு கலர். பப்ளிஷ் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய சேனல் வியூ சேனல் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட இந்த விஷயம் எல்லாமே வந்து அதில் இருக்கும். இந்த வியூ சேனல் அதில் பாருங்கள், வியூ சேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டிராவிடன் பைட்ஸ் நம்ம போட்டது பாருங்கள் இதில் இருக்குதா, நம்ம போட்ட லோகோ இதில் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே இருக்குது. அண்ட் ஹோம் டேப் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபைல் பக்கத்தில் இல்லையா, கஸ்டமைசேஷனில் ப்ரொஃபைல் பக்கத்தில் ஹோம் டேப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ஹோம் டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹோம் டேப் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆஃபில் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஆன் பண்ணிடுங்க. இப்படி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு லே அவுட் இதில் இருக்கும். இந்த லே அவுட் ஏன் முக்கியம் அப்படின்னா, ஒரு சேனலை வந்து யாராவது ஒருத்தர் உள்ளே வந்து பார்க்கும்போது இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்கள் வீடியோ வரிசையாக இருக்கும், எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அது என்ன வீடியோ போட்டிருக்கீங்களோ அது வரிசையாக அப்படியே இருக்கும், அதுக்கு கீழெலாம் எதுவுமே இருக்காது. இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜ் நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து உங்களுடைய ஆன் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ண மறக்காதீங்க, பப்ளிஷ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு இது இந்த சேனலை வந்து பார்க்கும்போது இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சரியா?
ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை போட்டிருக்கிறோம். ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பாருங்கள், இங்கேயும் வந்துருச்சு. ஸோ இப்போ வியூ சேனலுக்குள்ளே போகும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷன் போட்டோம்ல, இந்த மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து இதில் என்ன செய்யும் இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து இதே நேமில் வேறு ஃபேஸ்புக்கில் வேறு பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இது இப்போ ஃபேஸ்புக்கில் க்ரியேட் பண்ணிக்கிங்கன்னா இந்த லிங்க்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஆட் லிங்க் கொடுத்து இதில் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த ஃபேஸ்புக்கில் உங்களுக்கான அந்த பேஜுக்கான லிங்க் இதில் கொடுத்துருங்க. அதே மாதிரி இன்ஸ்டாலேயோ அல்லது வேறு எதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து அதை கொடுத்து இந்த லிங்கை கொடுத்துட்டிங்க அப்படின்னா மக்கள் வந்து ஒருவேளை அந்த பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். வியூ சேனல் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த லிங்க் நீங்கள் எதெல்லாம் லிங்க் கொடுத்துருக்கீங்களோ அந்த லிங்க் எல்லாமே வந்து இந்த இடத்துல காட்டும். அதை காட்டும்போது இந்த இடத்துல லிங்க் காட்டும். மக்கள் யூடியூப்பில் மட்டும் இல்லை மற்ற பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மக்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இனி ஃப்யூச்சரில் வந்து என்னோடய சேனலில் நீங்கள் வந்து எப்படி ப்ராப்பராக வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் ஒரு வீடியோ போடுவேன். ஸோ இந்த மாதிரி ஏஐ பயன்படுத்தி எப்படி நம்ம அந்த டேக்ஸ் நேம் எல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் போடுவேன். அது பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சேனல் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், யார் ஃபஸ்ட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான். அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். யூடியூப் சேனல் நடத்தணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.